வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதாக அறிவித்தார். அவர் தான் எம்பியா இருக்காரு. எதுக்காக அதை ரிசைன் பண்ணிட்டு மாநில தேர்தலில் போட்டியிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்துச்சு. ஒருவேளை தேர்தல் முடிவு தொங்கு சட்டசபையாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ திருமாவளவன் ஒரு எம்எல்ஏவாக இருந்தாதான் திமுக கிட்ட அமைச்சர் பதவி இல்லைன்னா துணை முதல்வர் பதவி இதெல்லாம் டிமாண்ட் பண்ண முடியும். மாநில அரசியலில் திருமாவளவன் இல்லை அப்படின்னா அது விசிகாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால தான் அவர் எம்பியாக இருந்தாலும் அந்த பதவியை உதறிட்டு மாநில தேர்தலில் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட போகிறாரு அப்படின்னு ஒரு பரபரப்பு வந்துச்சு. இப்போ திடீர்னு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் போட்டி போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, இது மாதிரி நான் பதவிக்காக ஆசைப்பட்டு தான் மாநில தேர்தலில் போட்டி போட போகிறேன் அப்படின்னு சில சோசியல் மீடியாவில் சில பேர் வதந்தி பரப்புகிறாங்க. 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே மாநில அரசியலில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் இந்த வாட்டி தொங்கு சட்டசபை அமைய போகுது, அதனால தான் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டி போடுறாரு அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நான் போட்டி போடலை, அதுக்கு பதிலாக புதிய வேட்பாளரை நான் அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு திருமாவளவன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக டிபேட்டை உருவாக்கியிருக்கு. திருமாவளவன் அறிவித்த வேட்பாளருடைய பேர் அதைவிட பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் யாரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காருன்னா ஜோதிமணி அப்படிங்கிறவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. ஜோதிமணி கிட்ட செய்தியாளர்கள் போய் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? காங்கிரஸ்ல தான் இருக்காராம் ஜோதிமணி, காங்கிரஸை சேர்ந்தவராம். காங்கிரஸில் காட்டுமன்னார் கோவிலில் போட்டி போடுவதற்கு விருப்ப மனு கொடுத்தவரா அந்த ஜோதிமணி அவர்கள். விசிகால இல்லாத ஒருவருக்கு எதுக்காக திருமாவளவன் அவர்கள் சீட்டு கொடுத்தாரு? விசிகாவிலே இல்லையே, காங்கிரஸ் சார்பாக போட்டியிட விருப்ப மனு வாங்கியவருக்கு எதுக்காக விசிகா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 8 சீட்டில் ஒரு சீட்டை கொடுக்குறாங்க? பின்னணி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலாக இது ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேருக்கு இந்த முறை திருமா வாய்ப்பு கொடுக்கல. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இந்த சூழலில் காங்கிரஸை சேர்ந்த ஒருவருக்கு திருமாவளவன் அவர்கள் சீட்டு கொடுத்தது இப்போ விசிகாக்குள்ள பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? வெஸ்ட் பெங்காலில் ஏப்ரல் 23 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், ஏப்ரல் 29 செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. ஒன்று பிஜேபி, இன்னொன்று டிஎம்சி. காங்கிரஸ் கம்யூனிஸ்டெல்லாம் அங்கே சும்மா நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்க நின்றுக்கு இருக்காங்க. போட்டின்னு பார்த்தா 2 பேருக்கு இடையில தான். இப்போது வெஸ்ட் பெங்கால் தேர்தல் தொடர்பாக பல சர்வே முடிவுகள் 1 by 1 வெளிவந்துக்கு இருக்கு. அதில் இப்போ வரைக்கும் வெளிவந்த எல்லாத்துலேயும் பிஜேபி 100 தொகுதிகளை கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லா ஒப்பீனியன் போல்லையும் 100 தொகுதிகளை பிஜேபி கிராஸ் பண்ணும், 3 டிஜிட் மார்க்கை டச் பண்ணும் அப்படின்னு எல்லா சர்வே முடிவுலையும் ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் வந்த எல்லா சர்வே முடிவும் மறுபடியும் டிஎம்சி பீரியட் தான், டிஎம்சி ஆட்சி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இன்னும் தேர்தலுக்கு 20-25 நாள் இருக்குல்ல, இழுத்து பிடிச்சா டெஃபினட்டாக பிஜேபினால் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி செய்ய முடியும். மிக ஸ்ட்ராங்கான கேம்பெயின், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு இதெல்லாம் போட்டு அமித்ஷா மாதிரியான மிக முக்கியமான தலைகள் வெஸ்ட் பெங்காலில் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணால் டெஃபினட்டாக வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு இன்டர்னல் ரிப்போர்ட்டு அமித்ஷாவுக்கு போயிருக்கு. அதனை அடுத்து 15 நாட்கள் வெஸ்ட் பெங்கால்லே முகாமிட அமித்ஷா முடிவெடுத்திருக்காரு. இப்போது ஒரு புது சர்வே முடிவு, யார் பிரியோ பந்து மீடியா அப்படிங்கிற வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு நிறுவனம் மீடியா ஒரு ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. டிஎம்சி 119 தொகுதிகளையும், பிஜேபி 157 தொகுதிகளையும், காங்கிரஸ் 11 தொகுதிகள், கம்யூனிஸ்ட் 6 தொகுதிகள், அதர்ஸு 7, இப்படி ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி மார்க்கு 148, பிஜேபி 157 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு பிரியோ பந்து மீடியா இப்போது ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் வெஸ்ட் பெங்காலில் ஸ்ட்ராங்காக பிஜேபி கேம்பெயின்லாம் பண்ணிக்கிருக்காங்க. இது 2. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளிவந்துச்சுல, அதிலிருந்து பாஜக தொண்டர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ள கவலையில் தான் இருக்காங்க. ஏன்னா பாஜக தொண்டர்கள் விரும்பக்கூடிய அண்ணாமலையுடைய பேர் லிஸ்ட்டில் இல்லையா, அதனால் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. என்னதான் அண்ணாமலை அவருக்கு போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொன்னாலும் டெல்லி மேலிடம் அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணி அவரை போட்டியிட வச்சிருக்கணும், அவரை சட்டப்பேரவைக்குள்ளே அனுப்பியிருக்கணும். ஒரு அண்ணாமலை 50 எம்எல்ஏக்கு சமம், குறைஞ்சது 50 எம்எல்ஏவுக்கு அண்ணாமலை சமம். சட்டப்பேரவைக்குள்ள அண்ணாமலை போனால் பிஜேபியுடைய ரீச் வேறு லெவலில் இருக்கும்
அப்படின்னு தொண்டர்கள் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இதில் இபிஎஸ்க்கு என்ன, இபிஎஸ் மற்றும் நயினார், எல் முருகன், வானதி, தமிழிசை இவங்களுக்கெல்லாம் என்ன பதட்டம்னா, பாஜக தொண்டர்கள் கிரவுண்டில் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அவர்களுடைய வாக்குகள்லாம் நம்ம கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? 4 முனை 5 முனை போட்டியில் ஒவ்வொரு வாக்கு முக்கியம். அப்போது கோவை தெற்கில் ரொம்ப கம்மியான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வானதி போன தேர்தலில் ஜெயித்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஓட்டும் இந்த தேர்தலில் முக்கியம். அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுடைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா கூட்டணிக்கு பலவீனமாக போகுமே, பின்னடைவை ஏற்படுத்துமே அப்படின்னு எல்லாம் ஒரு பதட்டத்தோடு இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸில் ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு ஒப்பீனியனை தெரிவிக்கிறாங்க. நிறையா பார்வை இருக்குது அவங்களுக்குள்ள. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறோம், தேர்தலில் ஓட்டு போட போகிறது கிடையாது இந்த வாட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கன்னு செகண்ட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரி இட்ஸ் ஓகே, அண்ணாமலை வேட்பாளர்களை ஆதரித்து கேம்பெயினுக்காக களமிறங்கிட்டார், அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால என்டிஏ வேட்பாளர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு 3வது கேட்டகரி. 4வது கேட்டகரி தான் மெயின். 4வது கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா, நயினார், எல் முருகன், தமிழிசை, வானதி இந்த 4 பேர் மட்டும் தோக்கணும், இந்த 4 பேர் ஜெயிக்கவே கூடாது, மீதி எல்லா வேட்பாளர்களும் கண்டிப்பாக ஜெயிக்கணும், மீதி எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய முழு ஆதரவு இருக்குது, இந்த 4 பேரை தவிர இந்த 4 பேரும் சுயநல கும்பல். இபிஎஸ்சி கிட்ட பேசி அந்த 4 பேரும் மட்டும் அவர்கள் விரும்பக்கூடிய தொகுதியை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க, மீதி எல்லாத்தையும் டீலில் விட்டாங்க. இதற்காகவே, இந்த துரோகத்துக்காகவே இந்த 4 பேர் தோக்கணும் அப்படின்னு 4வது கேட்டகரி. இதில் உங்களுடைய சாய்ஸ் எது? இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் எதை டிக் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.